தற்போது கிடைத்த அண்மை செய்தி. ஜம்மு காஷ்மீர், ஹரியானா மாநிலங்களில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் தொகுதிகளுக்குட்பட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜம்மு காஷ்மீர், ஹரியானா மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகவல்லி. ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தற்போது தொடங்கி இருக்கிறது. பிற்பகலில் முடிவுகள் தெரிய வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தம் 90 உறுப்பினர்கள் கொண்ட ஹரியானா சட்டப்பேரவைக்கு கடந்த 5ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. 67.90% வாக்குகள் பதிவாகியிருந்தன. இந்த மாநிலத்தில் பாஜக, காங்கிரஸ் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. இந்த இரண்டு கட்சிகள் தவிர இந்திய தேசிய லோக்தளம், பகுஜன் சமாஜ் கட்சியும், ஜனநாயக ஜனதா கட்சி, ஆசாத் சமாஜ் கட்சி கூட்டணியும் களத்தில் இருக்கின்றன. காங்கிரசுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் ஆம் ஆத்மி கட்சி தனித்து களமிறங்கியது. அதே நேரத்தில் 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானாவில் ஆட்சியை பிடிக்க 46 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். இந்த நிலையில் ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்திருக்கின்றன. தொடர்ந்து 90 உறுப்பினர்கள் கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு செப்டம்பர் 18, 25, அக்டோபர் 1 ஆகிய தேதிகளில் 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. இதில் மொத்தமாக 63.88% வாக்குகள் பதிவாகியிருந்தன. ஜம்மு காஷ்மீரில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. மேலும் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு ஜம்மு காஷ்மீர் 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்ட பிறகு நடைபெற்ற முதல் தேர்தல் இது என்பதால் இத்தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இங்கு தேசிய மாநாடு கட்சியும் காங்கிரசும் கூட்டணி அமைத்து போட்டியிடும் நிலையில் பாஜகவும் மக்கள் ஜனநாயக கட்சியும் முக்கிய போட்டியாளர்களாக உள்ளனர். இந்த தேர்தலில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி பெரும்பான்மைக்கு சற்றும் குறைவாக 43 இடங்களிலும், பாஜக 27, மக்கள் ஜனநாயக கட்சி 7, மற்றவர்கள் 13 இடங்களிலும் வெற்றி பெறுவார்கள் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து இந்த பரபரப்பான அரசியல் சூழல்களுக்கு மத்தியில் ஹரியானா, ஜம்மு காஷ்மீரில் தற்போது வாக்கு எண்ணிக்கையானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.